நுங்கம்பாக்கம் சுவாதி, கரூர் சோனாலி, தூத்துக்குடி பிரான்சினா, நேற்று கோவை அன்னூர் தன்யா. தெரிந்தது இத்தனை, தெரியாதது எத்தனையோ. ஒருதலை காதல் என்ற பெயரில் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் இளம் பெண்களை வெட்டி கொலை செய்வது வாடிக்கையாகிவிட்டது. உண்மையில் காதல் என்றால் என்ன என்றே தெரியாத கயவர்கள்தான் இப்படிப்பட்ட கொடூரமான, மூடத்தனமான, முட்டாள்தனமான செயலை செய்ய முடியும். ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து அதன் மீது கனவுகளை செலுத்தி அந்த குழந்தையை எப்படியெல்லாம் ஆளாக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கனவு காண்கிறார்கள். ஆனால் யாரோ சிலர் எங்கிருந்தோ வந்து அந்த பெண்ணின் உரிமையும் அந்த பெண்ணின் கனவுகளையும் சிதைத்து இறுதியில் கொலையும் செய்து விடுகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? முன்னை விட தற்போது இது போன்ற காதல் கொலைகள் அதிகரிக்க என்ன காரணம்? பெற்றோர்களா? வளர்ப்பு சரியில்லையா? பள்ளியா? கல்லூரியா? பள்ளி கல்லூரியில் நடக்கக்கூடிய போதனை வகுப்புகள் இல்லாமல் போனதா? இப்படி பல சமூக உளவியல் காரணங்கள் இருந்தாலும் அதிகப்படியாக தமிழ்நாட்டு மக்களை பாதிப்பது இரண்டு விஷயங்கள் தான். ஒன்று அரசியல், மற்றொன்று சினிமா. இந்த காதல் கொலைகள் பின்னணியில் எந்த விதத்திலும் அரசியல் இருக்கப் போவதில்லை, ஒரு சில சம்பவங்களை தவிர. ஆனால் தமிழ் சினிமாவின் தாக்கம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பிரச்சனையில். தமிழ் சினிமாவில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, கதாநாயகன் அந்த பெண்ணை விரட்டி சென்று காதலிப்பதும், தன்னுடைய விருப்பத்தை திணிப்பதும், சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் குறித்து சிந்திக்காமல் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதும், மிரட்டுவதும், ஏறத்தாழ இதே போன்ற விஷயத்தை தான் வில்லன்களும் செய்கிறார்கள். கதாநாயகன் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த காதல் கை கொடுக்கிறது. திரையில் பார்க்கும் இந்த விஷயத்தை தங்கள் சொந்த வாழ்க்கையில் நினைத்துக் கொள்கிறார்கள் இளைஞர்கள். தான் காதலிக்கும் பெண் எந்த சமூகத்தை சேர்ந்தவள், என்ன படிப்பு, என்ன வேலை, இரு குடும்பத்திற்கும் அது ஒத்து வருமா ஒத்து வராதா, இப்படி எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த பெண்ணை விரட்டி சென்று காதலிப்பது, காதலை மறுத்தால் முகத்தில் ஆசிட் வீசுவது, உச்சக்கட்டமாக போய் வெட்டி கொலை செய்வது. இதுதானா இன்றைய திரைப்படங்கள் தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறது? இல்லை என்றால் தமிழ் சினிமாவிலிருந்து இளைஞர்கள் இதைத்தான் கற்றுக்கொள்கிறார்களா? எத்தனையோ நல்ல திரைப்படங்கள் வருகின்றன. அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளாமல் பெரும்பான்மையான குப்பைகளை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அதில் வரக்கூடிய விஷயங்களை தங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினால் இப்படித்தான் நடக்கும். சினிமா வேறு, உண்மையான வாழ்க்கை வேறு என்பதை இளைஞர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் நுங்கம்பாக்கம் சுவாதி, கரூர் சோனாலி, தூத்துக்குடி பிரான்சினா, அன்னூர் தன்யா என்ற வரிசைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அந்த மாற்றத்தை நோக்கி நாம் நகர வேண்டும்.